Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க மிகவும் சுலபமான சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்றேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பாதி அளவு யூஸ் பண்ணா போதும். கூடவே 5 ல இருந்து 6 மிளகு சேர்க்கலாம். மிளகு ஆப்ஷனல் தான், தேவையில்லாட்டி நீங்க அதை ஸ்கிப் பண்ணலாம். ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிக்சர் ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமாக ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நாங்கள் நல்லா அரைத்து கொள்ளலாம். எடுத்த உடனே நீங்கள் அதிகமாக தண்ணீர் சேர்த்து அரைக்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து அரைக்கலாம். இப்போ நான் இதை நல்லாவே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா திக்காக இந்த சட்னி இருக்குது. உங்களுக்கு திக்கான சட்னி வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியாக வேணுமென்றால் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நீங்கள் இதை திரும்ப அரைச்சி கொள்ள வேணும். இப்போ இதில் நான் அரை எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட புளிப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதுக்கு தாளித்து சேர்த்து கொள்ள வேணும். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக ஒரு பாதி வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும் வேளையில் இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து இதை நான் நல்லா வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை தாளித்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு கொள்ளலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை சட்னியில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொண்டா உங்களுக்கு சட்னி நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போல் பல சுவையான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு இட்லியோடு தான் இது சர்வ் பண்ணுறேன். மிகவும் சுவையாக இது இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவையான நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவிலையுமே உங்களுக்கு எழுத்து வடிவில் அந்த பொருட்கள் நான் என்னென்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு இலகுவான சுவையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.